வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹோண்டா டியோ ஒண்ணு ஸ்டார்ட் ஆகாம நம்ம ஷோரூமுக்கு வந்திருக்குது. அத தான் இன்னைக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோங்கிறத தான் பார்க்குறோம். வண்டி உள்ள வந்த உடனே ஜாப் கார்டு போடுறோம். ஜாப் கார்டு போட்டு கஸ்டமரோட டீட்டெயிலு, கிலோமீட்டர் எவ்வளோ ஓடியிருக்குது, வண்டி நம்பரு எல்லா டீட்டெயிலுமே என்ட்ரி பண்ணிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆயில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுறோம். இன்ஜின் ஆயிலை கழட்டிட்டு பழைய ஆயில் எல்லாம் துடைச்சிட்டு லெவல் செக் பண்ணி பார்க்குறோம். இன்ஜின் ஆயில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கணும். ஸோ பெட்ரோல் இருக்காங்கிறத செக் பண்ணிடுவோம். பெட்ரோல் டேங்கில் இருக்குது. நம்ம கார்பரேட்டருக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா சீட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். சீட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிக்கியை நம்ம எடுத்துகிட்டு தான் பார்க்க முடியும். ஸோ ஏன்னா சீட்டுக்கு அடியில் தான் கார்பரேட்டர் வருது. ஸோ அந்த சீட் எல்லாமே கழட்டியாச்சு. இப்போ அந்த பெட்ரோல் டீப்பை எடுத்து விட்டுட்டு பெட்ரோல் வருதான்னு பார்க்கணும். இந்த டியோவுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் பெட்ரோல் இறங்கும். அந்த மாதிரி அதுக்கு பெட்ரோல் டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வேக்கம் டீப்பை நம்ம ரிமூவ் பண்ணி அதில் வேக்கம் கொடுத்தோம்னா பெட்ரோல் வருதான்னு பார்க்கலாம். பெட்ரோலும் கரெக்டாக வருது. ஸோ வண்டியில் பெட்ரோல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வண்டியில் ஸ்பார்க் ப்ளக்குக்கு கரண்ட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸ்பார்க் ப்ளக் வருதான்னு பார்க்குறதுக்கு அடாப்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வயரை எர்த்து கிடைக்கிற மாதிரி வச்சுட்டு செல் பண்ணுறோம். ஸோ ஸ்பார்க்குமே நல்லா வருது. அப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி பார்க்கணும். ஸ்பார்க் ப்ளக்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா, ஸ்பார்க் ப்ளக்கு தேஞ்சிருக்குதா, கார்பன் ஏறி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டியாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பார்க்கில் ஃபுல்லாக ஸ்பார்க் ப்ளக்கில் கார்பன் ஏறி அந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டச் ஆகக்கூடாது. இந்த ஸ்பார்க் இந்த இடத்துல அந்த நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஜம்ப் ஆகணும். அந்த கண்டிஷனில் இருக்கணும். இது ஃபுல்லாமே கார்பன் ஏறிடுச்சு. ஸோ புது ப்ளக்கு மாற்ற போகிறோம். ஹோண்டாவோட புது ப்ளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டு 192 ரூபா வருது. ஸோ இது புது ப்ளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெர்மினலுக்குள்ள கேப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ரெண்டு ப்ளக்குமே பார்த்துட்டு ப்ளக்கை இப்போ நம்ம மாட்டுறோம். புது ப்ளக்கை எல்லாம் மாட்டிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ளக்கு தான் கம்ப்ளைண்ட்டு. இது நம்ம சரி பண்ணால் போதும். அப்படி ஸ்பார்க் ப்ளக்கும் போட்டு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா என்னங்கிறது அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஸ்பார்க் ப்ளக்கு போட்டாச்சு. போட்டு எல்லாமே டைட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை சால்வ்டு. ஸ்பார்க் ப்ளக் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்படி தான் ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகும்.